வணக்கம். ஹாலிக்ஸ் வழங்கும் மினியாவா என்ற நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா அண்ட் வரன் குர காலை வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா மழை சம்பந்தமா டெய்லி ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா இந்த மழை காலத்துல என்ன மாதிரியான உணவு நம்ம உட்கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நிச்சயமா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் மழையை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஆஸ்பெக்ட்ல பேசிட்டு இருக்கோம். அந்த மழை அப்படிங்கிற அந்த பிரச்சனை அன்னைக்கு வந்தப்போவே இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா இருந்தது உணவு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் உணவு அப்படிங்கிறது டே டு டே லைஃப்ல நம்ம 3 வேளை இல்லை 4 வேளைக்குள்ள எடுத்துக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதில் என்ன எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாது, எந்த அளவுக்கு அந்த வெதர் ஃபுட் அப்படிங்கிற விஷயத்தை இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் பேசி தெரிஞ்சுப்போம். எக்ஸாக்ட்லி. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? அதாவது அன்ஹெல்தி ஃபுட்ஸ் முன்னாடி வச்சா கூட அதை சாப்பிடாம ஒரு கண்ட்ரோல் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் பார்க்கலாம். தினம் தினம் பல முத்திரைகளையும் அதனுடைய பலன்களையும் பார்த்து கொண்டு வருகிற நாம் இன்று பார்க்க இருப்பது லபதி முத்திரை. லபதி முத்திரை என்பது எளிமையான ஒரு முத்திரை, அற்புதமான பலன்களை தரக்கூடியது. இந்த முத்திரைக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களில் ஏற்படும் சிவப்பு நிறம் மற்றும் நீர்வடிதல் சரியாகும். இரண்டாவது, உடலினுடைய வெப்பத்தை குறைக்கும். மூன்றாவதாக, நமது நாக்கில் ஏற்படும் சுவையின்மை கோளாறை சரி செய்யும். நான்காவதாக, திக்குவாய்க்கு இது ஒரு துணை முத்திரையாக பயன்படும். ரொம்ப நாட்களாக திக்குவாய் பிரச்சனையில் இருப்பவங்கள் இந்த முத்திரையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா விரைவில் அதிவேகமாக பேசக்கூடிய வல்லமை கிடைக்கும். ஆக இந்த 4 பலன்களை தவிர நிறைய பலன்கள் இருந்தாலும் முதன்மையான பலன்களாக இந்த 4 நாம் குறிப்பிட்டாக வேண்டும். அந்த வகையில் கண்களுக்கு இந்த முத்திரை மிக சிறப்பாக வேலை செய்யும். இப்போ மெட்ராஸ் ஐ போன்ற காலங்களில் கண்களில் சிவப்பு நிறமும் கண்களில் வீக்கமும் ஏற்படும். அந்த நேரத்தில் இந்த முத்திரையை செஞ்சிட்டிங்கன்னா உடனடியாக அந்த சிவப்பு நிறம் குறையும், அந்த எரிச்சலும் கூட குறையும், உடலினுடைய வெப்பத்தை சமநிலைப்படுத்தும் அல்லது குறைக்கும். அடுத்தது, நாக்கில் சுவையின்மை, நாக்கு சில நேரம் தடித்த மாதிரி இருக்கும், சிலருக்கு நாக்கில் எல்லாம் மாவு மாதிரி கோட்டாகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சிங்கன்னா அதிகமான பலன் கிடைக்கும். இந்த முத்திரையின் பெயர் லபதி முத்திரை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த எளிய இந்த லபதி முத்திரையை எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ பாருங்கள். உங்களுடைய கைகளில் முதலில் 2 விரல்களை மட்டும் இப்படி மடிச்சுக்கணும். அதாவது ஆள்காட்டி விரலும் உங்களுடைய நடு விரலும் மடித்து உள்ளங்கையில் வச்சுருக்கணும். பெருவிரலை வைத்து மோதிர விரலையும் சுண்டு விரலையும் நுனியில் அப்படி தொடணும். எளிமையான முத்திரை. இங்கே பாருங்கள், உங்களுடைய நடு விரலை ஆள்காட்டி விரலையும் மடித்து பெருவிரல் அடியில் வைக்கணும். பெருவிரலினுடைய நுனியின் மூலமாக உங்களுடைய மோதிர விரலையும் சுண்டு விரல் நுனியையும் தொடணும். 2 கைகளிலும் இந்த முத்திரை செய்ய வேண்டும். குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் வரைக்கும் ஒரு தடவையில் செய்யலாம். தேவைக்கேற்ப ஒரு நாளைக்கு 4-5 முறை கூட நீங்கள் இந்த முத்திரையை பயன்படுத்தலாம். எப்படி செய்கிறதுன்னு மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். முதல் 2 விரலையும் மடித்து உள்ளங்கையில் வையுங்கள். உங்களுடைய மோதிர விரலையும் சுண்டு விரலையும் பெருவிரல் நுனியில் அப்படி தொட்டுக்குங்க. 2 கைகளிலும் இந்த முத்திரையை செய்யுங்கள். இந்த முத்திரைக்கு பெயர் லபதி முத்திரை. குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் ஒரே நேரத்தில் நீங்கள் செய்யலாம். இந்த முத்திரை சரியாக தான் நம்ம செய்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிடத்திற்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு துடிப்பு தெரியும். இந்த துடிப்பு தெரிஞ்சிச்சுன்னா இந்த முத்திரையை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த முத்திரையை பயன்படுத்துவதன் மூலமாக நமக்கு கண்களில் ஏற்படும் கோளாறுகள், நாக்கில் ஏற்படும் கோளாறுகள், திக்குவாய் பிரச்சனை, உடல் வெப்பம் நமக்கு சரியாக பலன் தரும். இந்த மாதிரியான பலவிதமான முத்திரைகளையும் தினம் தினம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நம்ம எப்படியுமே ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும். எளிமையாக நம்ம நோய்களை தீர்ப்பதற்கு பல வழிகள் இருந்தாலும் இந்த முத்திரைகள் என்பது முத்தாய்ப்பான ஒரு வழி என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த முத்திரை மிகவும் சிறப்பு வாய்ந்த முத்திரை. ஒரு வாட்டி லஞ்ச் பீரியட் முடிகிறப்போ, அதாவது பார்த்தீங்கன்னா லஞ்ச் பீரியட் தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்க பீரியடில் ரொம்ப நேரமாக ப்ரொகாஸ்டினேட் பண்ணி அந்த டீச்சர் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். இதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பசங்களை பற்றி தெரியும்ல உங்களுக்கு, அப்படியே மயக்கம் வர மாதிரி இல்லை சாப்பிடாம எங்களால் கேட்கவே முடியாது, இல்லை நாங்கள் நல்லா படிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் விட்டே இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், சாப்பிட்டு பிரச்சனை வந்தவங்க தான் நிறைய பேர், சாப்பிடாம யாருக்கும் அவ்வளோ பிரச்சனை வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபுட்டை கொஞ்சம் தள்ளி வச்சாலும் பிரச்சனைலாம் வராது. பட் சில ஃபுட்லாம் நம்ம என்னன்னு தெரியாமல் நாலேஜ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இது சம்மந்தமாக தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை. இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை.
வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் மீடியாவா இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா அண்ட் வருண் கூட நம்ம வந்து இந்த ஃபுட்டு பற்றி பேசும்பொழுது ஃபுட்டு நம்மளுடைய உடம்புல எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்கு சவுத் அமெரிக்காவில். என்ன அப்படின்னா ஒரு 10 பேரை வச்சு வந்து ஒரு ரிசர்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம் வருண். அது மூலமா என்னன்னா நம்மளுடைய ஒரு ட்ராப் பிளட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்கேன் பண்ணி அது மூலயமா நம்மளுடைய உடம்புல வந்து கேன்சர் செல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வர ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அந்த இன்ஸ்டன்ட் அந்த இமீடியட்டான ஒரு இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்பயே வந்து சப்ரஸ் பண்ணிடலாம் இல்லையா. சோ இது சம்பந்தமா தான் வந்து ஆராய்ச்சி போயிட்டு இருக்கான். இதுல அவங்க பெரிய விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம பண்ற எக்ஸசைசஸ், வாக்கிங், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற நிறைய இந்த மாதிரியான செல்ஸ் எல்லாம் வந்து அழிச்சிட்டு இருக்கான். நிறைய ஒரு பாசிட்டிவான எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனாலும் பாத்தீங்கன்னா வந்து சைட் பை சைட் நம்ம வந்து அதுக்கான கெடுதல் எல்லாம் செஞ்சுட்டே தான் இருக்கோம். இப்போ ரேடியேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோனா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹசார்டஸ் ஜோன்ஸ்ல வந்து நம்மளுக்கே தெரியாம இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம சுவாசிக்கிற புகை ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்லி காலையில எங்களை இவ்வளோ டென்ஷன் படுத்துறீங்களே, என்னப்பா அது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா டோன்ட் வரி, டாக்டர் அமரேஷ் வந்துட்டாரு, பார்க்கலாம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி டயபெட்டிஸில் எப்படி வந்து நம்ம சாப்பாட்டு முறையில் டயபெட்டிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த டயபெட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடை பற்றி ஒரு பெரிய கேள்வியே நமக்கு இருக்குது. அதாவது டயபெட்டிஸ் வந்துட்டால் அவ்வளோதான், நம்ம வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது, எதுவுமே நம்ம இனிமேல் வந்து லைஃப்பில் வந்து எந்த ஒரு நல்ல சாப்பாடும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்குது நமக்கு. ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது. டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்ன நாங்கள் சொல்கிறோன்னா, ஒரு நார்மல் டயட்டை நீங்கள் சாப்பிடலாம். அதாவது நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே சாப்பிடலாம். பட் அதை நாங்கள் கரெக்டாக வகையறுத்துருவோம். அதாவது எதெல்லாம் நல்ல சாப்பாடு, எதெல்லாம் கெட்ட சாப்பாடு. இப்போ நல்ல சாப்பாடை நிறைய சாப்பிடணும், கெட்ட சாப்பாடை எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எது சார் நல்ல சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காய்கறிகள், கீரைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து நார்ச்சத்து நிறைந்த பொருட்கள், அதாவது நார்ச்சத்து நிறைந்த பொருட்கள்னு பார்த்தோம்னா அதெல்லாம் கீரைகள், காய்கறிகளில் வருது. ப்ளஸ் இப்போ உங்களுக்கு கெட்ட சாப்பாடுன்னு நாங்கள் எதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கிழங்கு வகைகள், அதாவது வந்து நிறைய மாவுச்சத்து, அரிசி, அது இல்லாமல் வந்து உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய சாப்பிட உங்களுக்கு சர்க்கரையோட அளவு அதிகமாக கூடணும். அதே நேரத்தில் நீங்கள் சுகர் நிறைய எடுத்துக்கிறதோ, ஸ்வீட்ஸு ப்ளஸ் கூல்ட்ரிங்க்ஸ் ப்ளஸ் உங்களுடைய ஜூஸஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சுகர் லெவலில் ரொம்ப அதிகமாக ஷூட்டப் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொதுவாக நார்மல் டயட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பொதுமக்களுக்கு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, கண்ணாமண்ணான்னு சாப்பிட்றது, எனக்கு நேரம் இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன், இல்லைனா நான் வந்து எப்போ வேணாலும் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சா நிறைய சாப்பிடுவேன், பிடிக்கலன்னா நான் சாப்பிடாமல் இருப்பேன், எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டைம் எல்லாம் பார்க்க மாட்டோம், நிறையவே சாப்பிடுவோம். இதுதான் நம்ம நார்மல் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது நார்மல் கிடையாது. நார்மல்னால் எப்படின்னா டைமுக்கு டைம் சாப்பிடணும். நம்மளுடைய கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் பார்த்திங்கன்னா நார்மலாக 3 மணி நேரம். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு டைஜஷன் ஆகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் கேப் எடுத்துக்கும். ஸோ நம்மளுடைய சாப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 3 மணி நேரம் இடைவெளிக்குள்ளே இருக்கணும். ஸோ அப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணோம் நம்ம டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்லாம். பட் 6 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். காலையில் நம்ம என்ன சொல்கிறோம் பொதுவாக அப்படின்னீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே நீங்கள் டீ, காஃபி, சுகர் இல்லாமல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் பிரேக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் நார்மலாக எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா, பொங்கல் எல்லாமே எடுத்துக்கலாம். பட் என்னென்னா அதோடைய அளவு தான் ரொம்ப முக்கியம். ஒரே டைம் நிறைய சாப்பிட்றது ஆபத்து. அதே நேரத்தில் கொஞ்சம் கேப் விட்டு சாப்பிடுங்க. நாங்கள் யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா 3 வேளை சாப்பிடாதீங்க, 5 வேளையாக சாப்பிடுங்க. இப்போ ஒரு காலையில் ஒரு 8 மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் ஒரு 11 மணிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு மோரோ இல்லை சுண்டலோ அந்த மாதிரி சாப்பிடணும். மத்தியானத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தட்டில் காய்கறிகளும் உங்களுடைய காய்கறி வைக்கிற தட்டில் சாதமும் எடுத்துக்கணும். அப்போ காய்கறிகளோட அளவு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதத்தோட அளவு குறையும் போது கார்போஹைட்ரேட்ஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக போயிடுது. அதேமாதிரி ஈவினிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ரூட்டுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கொய்யா வந்து நல்ல ஃப்ரூட்டு, ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் பப்பாயா எடுக்கலாம், சீசனல் ஃப்ரூட்ஸ் கூட எடுக்கலாம், வாட்டர்மெலன் கூட ஒரு நல்ல ஃப்ரூட்டு. அதே நேரத்தில் நம்ம எதையுமே அதிகமாக கன்சியூம் பண்ணுறது தான் பெரிய ப்ராப்ளம். நம்ம ஃப்ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் ப்ளஸ் உங்களுடைய ஸ்வீட் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் சுகர் லெவலை அதிகமாக எடுத்துக்கும்.
அதே நேரத்தில் இந்த ஸ்வீட் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட சுகர் லெவல் ஷூட்டப் ஆகும். ஆனால் இதை வந்து ஒரு மாடரேட் குவான்டிட்டியில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நைட்டில் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் என்ன சொன்னனோ அதே மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் மாடல்லே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா, பொங்கல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து இந்த ரைஸ் சாப்பிட்ற ஹேபிட் இருக்கிறவங்க ரைஸ் கூட எடுத்துக்கலாம், பட் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டை வந்து பிரேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் ஷூட்டப் ஆகாது. அதனால் உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து நீங்கள் எல்லா வெரைட்டிஸ் ஃபுட்டும் சாப்பிடலாம், அதே நேரத்தில் சுகரும் ஏறாமல் பார்த்துக்கும். நம்ம டாக்டர் வந்து ஹெல்த் சம்மந்தமான விஷயத்தை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் நல்ல விஷயங்கள் ஒரு இடத்துல கிடச்சிதுன்னா அங்கே ஹெல்த்தும் கிடைக்கணும், என்டர்டைன்மெண்ட்டும் கிடைக்கணும், சோஷியல் நியூஸும் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்டிங்காக என்னென்ன விஷயம் போயிட்டு இருக்கோ அதை பற்றியும் வந்து ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதான் நம்ம நிகழ்ச்சி இருக்கு. நம்ம தான் வந்து கரெக்டாக வந்து நிறைய விஷயங்கள் ட்ரெண்டிங்ல இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டே இருக்கோம் இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன லைனுக்கு வந்து நீங்க செகண்ட் சொன்ன லைன் வந்து அப்படி மேட்ச் ஆச்சுன்னா மேட்ச் ஆயிடுச்சு இல்லையா? இந்த ஒரு என்ஜாய்மெண்ட்லேயே நீங்க இருங்க. நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடுறேன். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா அண்ட் வருண் கூட. ஸோ வருண், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கணும், என்ன டயட் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி பேச போகிறோம். ஓகே, பொதுவாக இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரப்போ அதுக்கப்புறம் ஃபுட்டு எந்த அளவுக்கு அதனால ஒரு இம்பாக்ட் ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த நாள் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ ஒரு டயட்டீஷியன் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச டயட்டீஷியன் பவானி அவர்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம், இந்த மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் அந்த ரொட்டீனே வந்து மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து நிறைய பேருக்கு வந்து வீடே இல்லை, அதனால் அவங்களுக்கு வந்து கிடைச்ச ஃபுட், யார்கிட்ட இருந்து கிடைச்ச ஃபுட்டு தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுறதுனால இருந்த காய்கறி, இருந்த பொருள் வச்சு எதுவும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதனால் வந்து இந்த உணவு பற்றாக்குறையினாலையும் நிறைய சத்து பற்றாக்குறையும் வந்து ஏற்பட்டுருக்கோம், நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் ஏற்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் எதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவு நிறையவே ஏற்படும், ப்ளஸ் சத்து பற்றாக்குறையும் நிறைய ஏற்படும். இப்போ நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் நம்ம பிரிக்கலாம். ஒன்று கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும், இன்னொன்று வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த தொற்று நோய்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் பாய்சனுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து தண்ணி வந்து சில நேரங்களில் சாக்கடையோடு கலக்கும், அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கும் போது நிறைய ஃபுட் பாய்சன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுட் பாய்சன் மட்டும் இல்லாமல் காலரா, டைஃபாய்டு, ஜாண்டிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா அவங்களோட இம்யூனிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஏன்னா தேவையான சத்து நம்ம எடுத்துக்க மாட்டோம், நம்ம நிறைய விதமான ஏர்பார்ன் இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு வரதுனால நிறைய இம்யூனிட்டி கம்மியாகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து கோல்டு, ஃபீவர், ஜாண்டஸ் இந்த மாதிரி நோய்களும் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சத்து குறைபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். சத்து குறைபாடில் எது அதிகமாக இருக்கும்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த நுண் சத்துக்கள் சொல்லுவோம், இந்த வைட்டமின்ஸு, மினரல்ஸ், எஸ்பெஷலி வைட்டமின்ஸில் வந்துட்டு இந்த வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் ஏ, ஜிங்க் இந்த மாதிரியான சத்து குறைபாடுகள் ரொம்ப அதிகமாக காணப்படும். ஓகே, அண்ட் பொதுவாக வந்து தண்ணி எல்லா உணவுலையும் சேர்த்துக்கிற விஷயம் அண்ட் தண்ணி எல்லாருமே குடிக்கிற விஷயம் அப்படிங்கிறனால இந்த டைமில் ஒரு சாதாரண டேப்பில் ஒரு ட்ரிங்கிங் வாட்டரை எடுத்து நம்ம ஹீட் பண்ணி அதை ஃபுல்லாக பாயில் பண்ணி வந்து குடித்தாலும், அதே மாதிரி ரொம்ப அசுத்தமாக இருக்க ஒரு தண்ணியை எடுத்து ஃபுல்லாக வந்து நம்ம பாயில் பண்ணி குடித்தாலும் என்ன ஒரு சேஞ்ச் இருக்கும் அதில் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா தண்ணி அப்படிங்கிறது தான் வந்து நிறைய நோயை காஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனாக இருக்குது இந்த டைம். ஆமாம், ஸோ வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நார்மலாகவே வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து ஒரு 2.5 லிட்டர்ஸ்லேருந்து 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஒரு நார்மல் ஒரு ரெகுலர் டேயில் வந்து நம்ம எடுத்துக்கணும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து அவ்வளோவா தண்ணி தாகம் அதிகமாக இருக்காது, இல்லை வேறு சில ரீசன்ஸ்னால நமக்கு சுத்தமான தண்ணி கிடைக்காது. இந்த நாள் ரீசன்ஸ்னால நம்மளோட தண்ணி இன்டேக்கே வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுவோம். மிஞ்சி போனால் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்போம், ஒரு 3 to 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் தான் எடுத்துவோம். லைக் நம்ம ஒரு 50% நம்மளோட வாட்டர் இன்டேக்கை வந்து நம்ம குறைச்சிடுறோம். ஸோ இதனால மெயினாக வந்து டீஹைட்ரேஷன் வரும். ஸோ இந்த டீஹைட்ரேஷனை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நமக்கு இந்த டீஹைட்ரேஷன் இருந்தது அதுவே ஒரு ட்ரௌசினஸ் ஆகிடும், வேறு சில ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ வந்து ஒரு சுத்தமான கொதிக்க விட்டு ஆறின தண்ணியாக தான் நம்ம குடிக்கணும். இப்போ நம்ம கேன் வாட்டர் வாங்குறாங்க, இல்லை வேறு விதமான ஒரு போர் வாட்டரோ எந்த தண்ணி அவங்க எடுத்துனாலும் அவங்க சுத்தமாக அதை கொதிக்க விட்டு ஆற விட்டு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க யூஸ் பண்ணணும். ஸோ அது மழை காலமோ வெயில் காலமோ எதுவுமே பொருட்படுத்தாமல் அவங்க வந்துட்டு ஒரு 2.5 லிட்டர்ஸ்லேருந்து 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அவங்க எடுத்துக்கணும். ஸோ அது பிளெயின் வாட்டராக குடிக்க பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், அதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் அந்த மாதிரி, வெந்தயம், ஜீரகம் அந்த மாதிரி போட்டு அவங்க அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதனால இந்த இன்டைஜஷன்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் ஃப்ளூயிடாக வந்து ஒரு தண்ணியாக மட்டும் இல்லாமல் ஒரு வெஜிடபிள் கிளியர் சூப் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா வந்துட்டு அவங்க வந்து
இந்த மாதிரி இந்த ஹெர்பல் டீ மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து இந்த லெமன் போட்டுக்கிறது, ஹனி போட்டுக்கிறது, அதே மாதிரி வந்து ட்ரை ஜிஞ்சர் சுக்கு போட்டுக்கலாம், இல்லை வந்துட்டு இந்த ஜீரகமே போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு அவங்க இந்த தண்ணியை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃப்ளூயிட் இன்டேக் வந்து ரொம்ப மஸ்ட். ஓகே, நிறைய டைமில் எல்லாருமே தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் உடனே இல்லைங்கிறனால நிறைய பேர் சாப்பிட்றதுக்கே பயந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி நிறைய பேர் சாப்பிட்டா கூட ஒரே மாதிரியான உணவு தான் வந்து சில பேரால் சாப்பிட முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம்ல. அதில் வந்து ஒரு விதமான ஊட்டச்சத்து மட்டுமே கிடைச்சிருக்கும்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஏன்னா வந்து இந்த சமயத்தில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி உணவு பற்றாக்குறையே வந்து இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ வந்து சத்து குறைபாடுகளும் வரும் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தீங்க மேம். ஸோ இந்த ஒரே மாதிரியான ஃபுட் இன்டேக் வந்து நடந்துட்டு இருக்கும்பொழுது இப்போ அதை வந்து அந்த ஸ்டேஜை வந்து தாண்டி வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் அவங்க எடுத்துக்கலாம் அதை சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் முக்கியமாக என்னென்ன ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஓகே, நம்மளோட நார்மல் ஸ்டேபிள் ஃபுட்டே வந்து கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்து தான். ஸோ நம்ம வந்துட்டு அந்த மழைக்காலம் இல்லை எந்த ஒரு பருவநிலையிலையும் வந்துட்டு நம்ம வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்து தான் எடுத்துப்போம். அதெல்லாம் வந்து இந்த அரிசி கோதுமை அந்த மாதிரி. ஸோ இப்போ மழை காலத்தில் வெளியில் வந்து வேறு ஃபுட்டு கிடைக்காது, வீட்டுக்குள்ளேயே அவங்க இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து வீட்டில் அரிசியோ கோதுமை மாவோ ராகி மாவு எது இருக்கோ அதை வச்சு தான் அவங்க வந்து ஃபுட் அவங்களோட மீலையே அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணாங்க. அப்போ வந்து காய்கறி கீரை அதெல்லாம் நிறைய கிடச்சிருக்காது. ஸோ எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் டெஃபிஷியன்சி இருந்திருக்கும். ப்ளஸ் பால் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். மற்ற இந்த புரத சத்துக்களும் அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ மற்ற எல்லா ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியும் மற்ற மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சியும் இருந்திருக்கும். அவங்க வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டுமா தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இப்போ அவங்க மழை காலம் முடித்த உடனேயோ இல்லை மழை காலத்துலேயே கூட அவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இந்த மூங்தான்னு சொல்லுவோம், இந்த சிறுபருப்பு வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். அது மழை காலத்தில் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து இந்த டைஜஷன் ப்ராசஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிறுபருப்பு. அதே மாதிரி அவங்க வந்துட்டு ஒன்ஸ் இப்போ மழை விட்டுருக்கு, ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு அவங்க அதிகமான ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட இம்யூனிட்டியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாரும் மழை முடிச்சுட்டு நிறைய உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால் அவங்க வந்து இப்போ வந்து பால், பருப்பு, முட்டை அந்த மாதிரி ஒரு ஃபுட்ஸை வந்து ப்ரோட்டீனை வச்சு அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்போஹைட்ரேட் மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் இப்போ நிறைய எடுத்துக்கணும். ப்ளஸ் இப்போ வந்து காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லா காய்கறி கீரைகள்லாம் ரொம்ப நல்லா பார்த்து வாங்கணும். ஏன்னா வந்து மழைக்காலம் முடித்த உடனே வந்துட்டு நிறைய கீரை வந்து பூச்சரிச்ச மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அவங்க வந்து இப்போ கீரை வாங்கி சாப்பிடலாம். எல்லா விதமான காய்கறி பழங்களும் இப்போ சாப்பிடலாம். ஓகே, பொதுவான விஷயத்தை பற்றி சொன்னீங்க. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள்னு சொல்ல முடியாது, குறிப்பிட்டத்தக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசைவம் கூட வந்து விரும்பி வந்து எல்லா ஒரு வாரத்தில் வந்து நிறைய நாளில் வந்து சாப்பிட்றவங்க கூட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் பொதுவாக வந்து சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு அசைவத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது, அதிலே இல்லை குறிப்பிட்ட சில விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கிறது முற்றிலுமா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கட்டாயமாக வந்து மழை காலத்தில் வந்து சர்டன் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும். அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீ ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து அதில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒன்ஸ் மழைக்காலம் முடிச்ச உடனே நம்ம அந்த சீ ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் வந்து இப்போது நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் அப்படின்றவங்க வந்து எக் மட்டன் சிக்கன் எடுத்துக்கலாம். இப்போ மெயின் க்ரைட்டீரியா என்னென்னா எந்த நான்வெஜ் இப்போ சிக்கன் மட்டன் எக் எது எடுத்துட்டாலும் அதை வந்து எதுவுமே ஆஃப் பாயில்டாக ஆஃப் குக்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து எக்கெல்லாம் வந்து ஒரு ஆஃப் பாயில்டு எக்காக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே நல்லா வெல் குக்டாக இருக்கணும். எல்லாமே வெல் குக்டாக இருக்கும் போது தான் அவங்களுக்கு சால்மோனலா இன்ஃபெக்ஷன் வராது. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி இந்த நான் வெஜிடேரியன்லாம் வந்துட்டு ஒரு ஆஃப் குக்டாக இருக்கும்போது சால்மோனலான்ற ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து டைஃபாய்டை காஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நான்வெஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நல்லா இட் ஷுட் பி வெல் குக்டு. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்துட்டு எது அவாய்ட் பண்ணணும் அந்த நேரத்தில்னு பார்த்தீங்கன்னா கீரைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர், கோஸ், இந்த மாதிரி ஒரு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் பூச்சரிச்ச மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில். அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் வந்துட்டு இந்த ரொம்ப ஸ்மெல் க்ரியேட் பண்ணுற ஃப்ரூட்ஸ் இருக்கும். இந்த நாகப்பழம், அப்புறம் வந்துட்டு பலாப்பழம். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ சீக்கிரமாகவும் வந்துட்டு அது ஒரு ஓவராக பழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஜெர்ம்ஸ் எல்லாம் அது சுற்றி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஆல்ரெடி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சர்டன் ரொம்ப ஸ்மெல் ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது இஸ் பெட்டர். ஓகே, நிறைய இந்த காட் வெஜிடபிள்ஸ்க்கு போகலாம், நீர் காய்கறிகள்லாம் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இந்த மழை காலத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது புரியுது மேம். ஆனால் இதில் 2 கேட்டகரி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் மோர் ப்ரோன்னு சொல்லலாம். அதாவது வயதானவர்கள், குழந்தைகள். ஏன்னா 2 பேருக்குமே அந்த காலகட்டத்தில் வந்து இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுவும் நோய் தொற்றுகள் அதிகமாக ஏற்பட ஒரு காலகட்டம் இல்லையா? ஸோ அவங்க என்ன மாதிரியான கேர்லாம் வந்து பார்த்துக்கணும் ஃபுட் அப்படின்னு வரும்பொழுது? ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன 2 குரூப்புமே வந்து மோஸ்ட் வல்னரபிள் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குழந்தைங்களும் பெரியவங்களும். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக
இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பேசிக்காகவே இம்யூனிட்டி பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ இன்னொரு குழந்தைகிட்ட இருக்க தொற்று வந்து அவங்களுக்கு உடனேவே பரவும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ரேட் வந்து அதிகமாகுது. இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து வெளி ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஜென்ரலாகவே வீட்டில் சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ பட் ஆனால் ஒரு விஷயம் வந்து, இது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, மழை காலத்தில் வந்து இந்த வெளி ஃபுட் எஸ்பெஷலி ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும். அதுவும் வந்துட்டு என்ன ஆகும்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எடுத்துப்பாங்க, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துப்பாங்க, கட் ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பாங்க, ஜூஸஸ் எடுத்துப்பாங்க. இது எல்லாமே வந்து பெரியவங்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் இதை அவாய்ட் பண்ணும். ஏன்னா கட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது கட் பண்ணி அவங்க எப்படி வாஷ் பண்ணாங்கன்றது கூட நமக்கு தெரியாது. ஸோ சரியாக வாஷ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க, கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகிருக்கும். அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் போகிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் அதில் நிறைய ஜெர்ம்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ அதனால வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போது இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துப்பாங்க, பக்கோடாஸ், பஜ்ஜீஸ், அந்த மாதிரி வந்து நம்ம விருப்பப்படுவோம் சாப்பிட்றதுக்கு மழை காலத்தில். இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ண ஆயிலே ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வேறு இப்போது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னா வீட்லேயே அவங்களுக்கு அந்த நேரத்தில் சமைச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிட்ணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஸ்டீம்டு ஐட்டம்ஸை வாங்கி கொடுக்கலாம். இட்லி, இடியாப்பம், ஆப்பம், அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி ஒரு ஜங்க் ஃபுட்ஸோ இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட்ஸோ மழை காலத்தில் அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். இப்போ பெரியவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டேக் அப்பிடைட் ரொம்ப கம்மியாக இருக்கும் மழை காலத்தில். அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் சூப்பு, அந்த மாதிரி இந்த மாதிரி ஹெர்பல் டீ, அந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு கொஞ்சம் பசி தூண்டும், கொஞ்சம் டைஜஷன் ப்ராசஸை வந்து ஃபாஸ்டன் பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரியவங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் ஸ்டீம்டு ஃபுட்ஸாகவே எடுத்துக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ கோல்டு ஃபீவர் வந்த உடனே வந்து டாக்டர் போய் வந்து பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஒரு 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து ப்ரிகாஷனாக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் கூட வந்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது. கரெக்ட். ஹியூமன்ஸ் அவங்களே சரியாக பார்த்துக்க தெரியல அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்துக்கிறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய டிகே ஆன அந்த ஃபுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டனான ஃபுட்லாம் அந்த ரோட்டில் இருக்க பெட்ஸுக்கு அதுக்கெல்லாம் கூட போட்டுடுறாங்க. அவங்களாம் கூட நம்மளை சுற்றியே தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இது சம்மந்தமாக இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று. வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சியை காலை வேளையில் பார்த்துட்டு இருக்கீங்க. பவானி மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஃபுட்டு பற்றி கேட்டிருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெய்னி சீசனுக்கு அப்புறம் நம்ம ஃபுட்டு எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் பண்ணுற அந்த வெதர், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்துக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரிகாஷன்ஸை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம். அது சம்மந்தமாக நிறைய கேள்விகளும் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். நம்ம என்னதான் ஹெல்த்தியாக நம்மளை பார்த்துக்கிட்டாலும் வந்து மற்றவங்களால வந்து நம்மளுக்கு கோல்டு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நான் ஹெல்த்தியாக வந்தாலும் சௌமியாவுக்கு கோல்டு இருந்துச்சு, அவங்க ஷோவில் ஸ்னீஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு ஈஸியாக வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இம்யூனாக நம்ம வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிடலாம்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. அது நம்ம இம்யூனோ பூஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, எல்லா விதமான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த லெமன், ஆரஞ்சு, தக்காளி இதெல்லாமே வந்துட்டு நம்ம இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், கோல்டு அவாய்ட் பண்ணும். பட் மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ லெமன்லாம் வந்துட்டு சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு அலர்ஜி பர்டிகுலர் அந்த பர்சனுக்கு அலர்ஜியாக இருந்ததுன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரு லாங் டேர்மில் நம்ம வந்து இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா டெஃபினட்டாக வந்துட்டு இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணி கோல்டை ப்ரிவென்ட் பண்ண சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ சத்துக்கள், அதாவது இந்த கீரைகள், அப்புறம் வந்து பப்பாளி, இந்த மாதிரி ஒரு எல்லோ ஆரஞ்சாக என்னென்ன ஃபுட்ஸ்லாம் இருக்கும், இந்த பூசணிக்காய், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஜிங்க்குன்னு சொல்கிற ஒரு மினரல், அது வந்து இந்த நட்ஸ்லலாம் இருக்கும், பால், நட்ஸ், அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இம்யூனிட்டியை நம்ம ரைஸ் பண்ணணும்னா வைட்டமின் சி, வைட்டமின் ஏ அண்ட் ஜிங்க், ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஓகே. நிச்சயமா இந்த மழை காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நிறைய பேர் மத்தியில் வந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து வெறும் பிரெட் மட்டுமே வந்து சாப்பிட்டுட்டேவும் இருக்க முடியாது, வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டம் வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேருக்கு கிரீன் டீ பழக்கம் கூட இப்போ தான் வந்து, ஏன்னா பால் இல்லைல்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது அதுல இருந்து லெசன் லேர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கற்றுக்கணும் இல்லையா மேம்? அடுத்து இது மாதிரி வந்து ஒரு டிசாஸ்டர் ஏற்படக்கூடாது தான், ஆனால் ஏற்பட்டால் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது மக்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால் தட்டுப்பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, குழந்தைங்களுக்கு அதுக்கு வேலை வேறு என்ன கொடுக்குறது, நியூட்ரிஷனான விஷயங்கள் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி மக்கள் மத்தியில் இருந்தது. ஸோ நாம் எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கலாம், என்ன ஆல்டர்னேட்டிவான ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேராக வச்சுக்கலாம்?
ஓகே. ஸோ நமக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட் முன்னாடியே தெரியுது அப்படின்னா முன்னாடியே போய் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸை வாங்கிக்கலாம். பட் ஜென்ரலாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் வந்து நாட் சேஃப். பட் இந்த மாதிரி ஒரு நேரங்களில் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ தேவையான வெஜிடபிள்ஸை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி பழங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ வாழைப்பழம், சப்போட்டா அந்த மாதிரி வாங்கிக்கலாமே தவிர இந்த ஜாக் ஃப்ரூட், இந்த பலாப்பழம் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்மெல் வர ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ தேவையான காய்கறிகளை வாங்கிக்கலாம். இந்த கீரை எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும் இந்த நேரத்தில். மெயின் பற்றாக்குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் தான். ஸோ இப்போ வந்துட்டு டெஃபினட்டாக பால் எடுத்துக்கணுன்றவங்க வந்து என்ன பால் பவுடர் வாங்கி வச்சுக்கலாம். பட் சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த பால் பவுடர் வந்து அலர்ஜியை க்ரியேட் பண்ணும். சில பெரியவங்களுக்கும் அது இன்டாலரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பிளாக் டீ, க்ரீன் டீ, ஹெர்பல் டீ, லெமன் டீ அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டுக்கு போகலாம். ஜிஞ்சர் டீ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டைஜஷனும் வந்து பெட்டராக இருக்கும். ஒரு இன்டைஜஷன் அவாய்ட் பண்ணலாம், டைஜஷன் ப்ராசஸ் நல்லாயிருக்கும், இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். பாலுக்கு மொத்த ஒரு ஆல்டர்னேட் அப்படின்னா சோயா மில்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே கூட சோயா மாவு வாங்கிட்டு வீட்டில் ஆல்ரெடி சோயா பீன்ஸ் இருக்கும், அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த பாலை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி அரிசியை கூட அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். அரிசியை நல்லா அரைச்சிட்டு அந்த பாலை ஸ்க்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். வீட்டில் தேங்காய் இருந்துன்னா தேங்காவை அரைச்சிட்டு அந்த பாலை ஸ்க்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு இப்போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த பீனட்ஸ்ன்னு சொல்லப்படுற வேர்க்கடலையில் வந்து எந்த அலர்ஜி இல்லை அப்படின்னா அந்த வேர்க்கடலையை அரைச்சிட்டு அந்த பாலை யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த நார்மல் பாலுக்கு வந்து ஆல்டர்னேட். ப்ரோட்டீன் கண்டென்ட் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். பட் அன்லெஸ் நம்ம ஒன்று பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் அலர்ஜி இருக்கான்னு. அந்த அலர்ஜி எதுவும் இல்லைன்னா இதில் ஏதாவது ஒரு வித பாலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் நிறைய சோயா சங்க்ஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மூங் தால் பற்றி சொல்லியிருந்தேன், இந்த சிறுபருப்பு. ஸோ ஒரு பெஸ்ட்டு ஒரு ப்ரோட்டீன் இந்த மழை காலத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிறுபருப்பு. ஸோ அது டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். ஈக்குவலாக உங்களுக்கு ப்ரோட்டீனும் நிறைய இருக்குது. ஸோ பால் கிடைக்கல இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு புரத சத்து வந்து குறைபாடு இருக்குது கிடைக்கல அப்படின்னும் போது இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்க மற்ற தானிய வகைகள், இந்த பருப்பு வகைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மூங் தால் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம அந்த ப்ரோட்டீன் எஃபிஷியன்ஸை கூட பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி டைமில் வந்து அந்த நார்மல் லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து தடுமாறிடும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு மாறி இருக்காங்க. அந்த எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 3-4 நாள் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு சென்னை வாசிகளை கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். உழ வைக்கிறதுனா என்னன்னு நிறைய பேருக்கு அன்றைக்கி தான் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த ஒரு டிசாஸ்டருக்கு அப்புறம் ஃபுட் சம்மந்தப்பட்டு அந்த ஒரு இன்சிடென்ட்டிவ் சம்மந்தப்பட்டு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டோம். இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வந்து உணவே மருந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த உணவு கூட வந்து பார்த்தீங்கன்னா சரியான காலகட்டத்தில் சரியான ஃபுட் எடுத்துக்கிட்டா தான் அது மருந்தாக மாறும். தேவையில்லாம உணவு சாப்பிட்டதுக்காக மருந்து மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்டோம். அதுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக பதில் சொன்னீங்க மேம். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை இந்த நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா அண்ட் வருண் கூட. ஸோ வரும் நம்மளுடைய கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஃபியூச்சரில் இந்த மாதிரியான ஒரு பீரியடர் சமயம் வந்தால் கூட எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி வந்து சொன்னாங்க. ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அது? எல்லாக்கிட்டே ஒரு ஜேர்னல் மாதிரி நம்ம சென்னையில் இருக்கவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்வைவல் ஸ்கில் வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு படம் வந்துச்சு, இன்டர்ஸ்டெல்லர். அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் கூப்பர் அப்படிங்கிறவங்க தான் வந்து மெயின் கேரக்டர். அவன் போய்ட்டு வந்து நான் பைலட்டாக இருக்கேன், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் கேட்பான். அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த உலகத்தில் இப்போ பைலட்லாம் தேவை இல்லை, ஃபார்மர்ஸ் தான் தேவை, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுட்டுக்கு பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மில்லட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ கூட வந்து வெளி கிரகத்தில் எப்படியாவது விதைச்சு அங்கே விளைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மில்லட்ஸை ஒரு இடத்துல விளைய வச்சுட்டா போதுங்க, மனுஷன் அங்கே ஈஸியாக வாழ்ந்துடலாம். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களுடைய முக்கியத்துவம் பற்றி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிடாங்க. நிறைய பேருக்கு அது போய் சேர்ந்திருக்கு அப்படின்னாலும் இன்னும் அப்போ இருந்த அளவுக்கு வந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படிங்கிறத வந்து சொன்னோம் இல்லையா? ஸோ அது சம்மந்தமாக தான் இறையன்பு சாரும் இன்னைக்கு வந்து பேச போறாரு. பார்க்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஆரோக்கியமான ஒரு ட்ரெண்ட் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம் மண் சார்ந்த அந்த தானியங்களை சாப்பிட்றதுக்கு மக்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து ஏழ்மை அப்படின்னா அவங்க வந்து சிறுதானியங்களை சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. கொஞ்சம் வசதி படைத்தவங்க வந்து அரிசி சாதம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க தான் வந்து இந்த இட்லி தோசை எல்லாம் எல்லா நாளும் சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. நிறைய பேர் பழைய சாதம் தான் காலையில் சாப்பிடுவாங்க. அப்புறம் நடுவில் என்னாச்சுன்னா பொருளாதாரம் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. எல்லார் கையிலையும் பணம் புழங்க ஆரம்பிச்சது. உடனே இந்த சிறுதானியங்கள் சாப்பிட்டவங்களாம் அரிசி சாதம் சாப்பிட ஆரம்பித்தாங்க.
நம்முடைய வயல்களில் வந்து இந்த கம்பு போடுறது, சோளம் போடுறது, ராகி போடுறது இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போக ஆரம்பிச்சு ஒரு சில பேக்கெட்ஸில் மட்டும்தான் அது போடுற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. இப்போ வந்து ஒரு ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் வந்ததுனால இந்த சிறுதானியங்களை நிறைய பேர் பயிரிட ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஆனால் இதில் என்னென்னா, இப்போ இந்த கமர்ஷியலாக சில இடங்களில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது சில இந்த ரெசிபி மாதிரிலாம் தயார் பண்ணி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு திணையில் ஒரு அல்வா செய்கிறது, அப்புறம் வரகுல வந்து ஒரு கேக் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் செஞ்சு இதுவும் சர்க்குலேஷனில் இருக்குது. என்னுடைய சந்தேகம்லாம், நீங்கள் இந்த சிறுதானியங்களை அப்படியே அந்த ஃபார்மில் அதுக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேழ்வரகுன்னு எடுத்துட்டிங்கன்னா அது களியாக சாப்பிட்லாம், அடையாக சாப்பிட்லாம், இது ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, அந்த கேழ்வரகு சாப்பிடும்போது ஒரு களியாக சாப்பிட்றாங்கன்னா அதில் நிறைய கீரை போட்டுக்கணும். இப்போ சாதாரணமாக சாதத்தில் கீரை போட்டிங்கன்னா ஒரு 2 கரண்டி கீரை போட்டிங்கனாலே ஒரு சாதம் ஃபுல்லாக சாப்பிட்றலாம். ஆனால் இதில் வந்து களியினுடைய அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே போகிறதுக்காக குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 கரண்டி கீரை போட்டிங்கன்னா தான் அதை நல்லா புரட்டி சாப்பிட முடியும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக உள்ளே போகும். அப்போ இந்த கேழ்வரகு சாப்பிட்றதுங்கிறது வெறும் கேழ்வரகுக்காக மட்டும் இல்லை, நிறைய வெஜிடபிள்ஸை சாப்பிட்றதுக்கு, நிறையா வந்து க்ரீன்ஸ் சாப்பிட்றதுக்கு நமக்கு அது ஃபெசிலிட்டேட் பண்ணும். அப்போ தான் அந்த பாடி நல்லா இயங்கும். இப்போ இந்த மாடர்ன் ப்ரிப்பரேஷன்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுலேயே வந்து நூடுல்ஸ் செய்கிறது, இதுலேயே சேமியா செய்கிறது, இதுலேயே நிறைய எண்ணெய் போடுறது, அப்புறம் இதில் வந்து அல்வா செஞ்சால், இப்போ அல்வானா என்ன, நிச்சயமாக வந்து அதுக்கு சர்க்கரை போடுவாங்க. அப்போ அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அது வந்து ஒரு ஹெல்த்தியான டயட்டாக இருக்க முடியாது. அதாவது ஹெல்த் கான்ஷியஸ் டயட் வேறு, டேஸ்ட் கான்ஷியஸ் டயட் வேறு. ஒன் ஷுட் நாட் பி டங் கான்ஷியஸ், ஒன் ஷுட் பி ஹார்ட் கான்ஷியஸ், ஒன் ஷுட் பி லங் கான்ஷியஸ், ஒன் ஷுட் பி ஹெல்த் கான்ஷியஸ். அப்போ ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுலேருந்து மறுபடியும் நம்ம டேஸ்ட்டை நோக்கி பயணம் பண்ணோம்னா, அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனை செய்யும்போது தேவையில்லாததெல்லாம் நம்ம சேர்த்துக்கு தானே ஆகும். இப்போ ஒரு பாகக்காய் பொரியல்னால் அது கசக்க தானேங்க வேணும், அது கசக்கிறதுக்கு தான் பாகக்காய். கசப்பும் நம்ம உடம்புல சேரணும், அப்போ தான் அது வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் கொல்லும். இப்போ நம்ம பாகக்காயை இனிப்பாக பண்ணோம்னா அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? அதனால் சிறுதானியங்களுக்கு என்ற வடிவம் இருக்கிறது. அதற்கான உள்ளடக்கத்தை சரியான வடிவத்தில் உட்கொண்டால்தான் அது அதற்கான பலனை தரும் என்பது என்னுடைய கருத்து. இது குறித்து கொஞ்சம் சிந்திப்போம். ஏனென்றால் இவற்றிற்கெல்லாம் முடிவான முடிவு எதுவும் இல்லை. நாம் சிந்திக்க சிந்திக்க இவை மெருகேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. நன்றி, வணக்கம். சூப்பர். நம்ம இறையன் பாய் சார் மில்லட்ஸ், அதாவது நம்மளாம் வந்து இப்போ சாப்பிட மறந்து இல்லை விளைவிக்கிறது எப்படின்னே தெரியாமல், இல்லை அதெல்லாம் எப்படி வருதுன்னே தெரியாமல் நிறைய பேர் கூட இருக்காங்க. பட் மில்லட்ஸை பற்றி பொதுவாக நிறைய விஷயங்கள் சொன்னார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு வரப்போ வந்து சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக அந்த டைமில் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபோன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்மளை சார்ஜ் அப் பண்ணிக்கிறதுக்கு வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ க்ரியேட்டிவாக யோசிச்சு மெசேஜ்லாம் அனுப்பியிருந்தாங்க. நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பேட்டரி, ரிமோட்டு, அதுக்கப்புறம் வால் கிளாக்ல இருக்க பேட்டரிலாம் எடுத்து நம்ம சார்ஜர் ஒயர் எடுத்து பிச்சு, அந்த தியாகத்தை பண்ணி தான் அவனை பிச்சு அந்த 2 சைடும் கனெக்ட் பண்ணுறோம்னா நம்ம ஃபோனை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் அமௌண்ட்டுக்காக சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு தக்க சமயத்தில் நம்மள உடனே பூஸ்டப் பண்ணிக்கலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்டான ஃபுட் எடுத்துக்கணும்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்டாக வந்து சொன்னீங்க. அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சமயம் வரும்பொழுது தான் வந்து அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ், என்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் முன்னாடி அப்படிங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், bodyfoodenergy.com. நைஸ், பாடி ஃபுட் எனர்ஜி. ஓகே, ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன், BODYFOODENERGY.com, bodyfoodenergy.com. இது எப்படின்னா வந்து உணவே மருந்துன்ற கான்செப்ட் தான் வரும். ரொம்ப சிம்பிள் தான். பட் அதில் என்னன்னா டிசாஸ்டர் அந்த ஒரு சமயங்களில் ஃபுட்டு வந்து பற்றாக்குறை நிச்சயமாக வந்து இருக்கும். என்னதான் கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப் எடுத்தாலும் வந்து நிச்சயமாக அந்த நிறைய பேருக்கு போய் சேராது. நார்மலாக கிடைக்கிறது. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த சமயத்தில் வந்து என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து பண்ணலாம். இப்போ வீட்டில் வந்து ஒரு சில காய்கறிகள் தான் இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணலாம், அதை வச்சு எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், இந்த மாதிரி இசென்ஷியலான விஷயங்கள் நம்மள வந்து எப்படி வந்து சப்ளிமெண்ட்டாக வந்து எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கும் பொழுது அதோட முக்கியத்துவம் வந்து தெரியாது. எப்போ வந்து ஒரு பொருள் கிடைக்கலையோ அப்போ தான் அதோட முக்கியத்துவம் வந்து தெரியும். இன்னைக்கு சென்னை மக்களுக்கு வந்து ஃபுட் அது வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் இல்லையா? கரெக்ட். bodyfoodenergy.com அப்படிங்கிறத வந்து சூப்பராக நீங்கள் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நம்ம ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொன்னாலும் அவங்களும் வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து ஃபுட் அப்படிங்கிற விஷயத்துக்காக குட்டி ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணீங்களா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை தான் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து ப்ராப்ளம் வந்து எங்கள் ஏரியாவில் இல்லை
அப்படின்னாலும் வந்து ஃபுட்டு அப்போ வந்து காய்கறிகள்லாம் வந்து பெருசா கிடைக்கல. ஸோ ஏற்கனவே வந்து 2 நாளைக்கு முன்னாடி வாங்கி ஸ்டாக் பண்ண காய்கறிகள் தான் இருந்தது. ஸோ சாலட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வந்து மார்னிங் ஆனால் சாலட்ஸ், ஈவினிங் ஆனால் வந்து ஜூஸ், மத்தியானத்துக்கு மட்டும்தான் வந்து இருக்கிற விஷயங்களை வச்சு இது பண்ணோம். அதே மாதிரி வந்து வெங்காயம் சுத்தமாக வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா கோஸ் இருக்கு இல்லையா, கோஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து வெங்காயத்துக்கு பதிலா கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு 3rd டே ஃப்ளட் வந்த 3rd டே 4th டேலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காய்கறி வந்தாலும் எங்கள் அம்மா வந்து ரொம்ப லிமிட்டடாக சொன்னாங்க. நான் சொன்னேன் அதுதான் இப்போ இருக்குல்ல, இப்போ பண்ணல கிடையாது, அடுத்த வாரம் திடீர்னு ஃப்ளட் வந்துருச்சுன்னா அப்போ நம்மளுக்கு காய்கறி இருக்காது இல்லைன்றதுக்காக வந்து நம்ம சிக்கனமாக யூஸ் பண்ணும்போது இருக்கும் நம்மளோட சிக்கனமாக யூஸ் பண்ணணும். சொல்றது பார்த்தா லைஃப் ஃபுல்லாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மறக்கவே மாட்டீங்க போல, நீங்களும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். பட் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஆல்டர்னேட்டிவ் இல்லவே இல்லை, நம்ம இனிய வேண்டிய நிகழ்ச்சி தான். ஸோ நாளை காலையில் 7 மணிக்கு எங்களை மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ நாளை காலையில் 7 மணிக்கு மறக்காதீங்க. திருப்பி வந்து ஒரு ஸ்பெஷல் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறோம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று வித் வருண் அண்ட் சௌமியா.